Hi நண்பா, வெல்கம் பேக் டு எஸ் ஜூனியர். ஆக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தளபதி சினிமாவை விட்டு விலகிறத பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதாவது தளபதி பாலிடிக்ஸ்க்கு வந்தது சந்தோஷமாக இருந்தாலும் அவர் சினிமாவை விட்டு விலகிறது வருத்தமாக இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆப்வியஸ்லி எல்லாருமே அவரோட படங்களை மிஸ் பண்ணுவோம். பட் அது அவருக்கு இருக்கிற ட்ரீம், அவரோட முடிவு. ஸோ அவரோட லைஃப் அவர் என்ன ஆகணும்னு நினைக்கிறாரோ அதுதான் அவர் பண்ணுவார். ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது. பட் எல்லாருமே அவரோட படங்களை மிஸ் பண்ண தான் போறோம் அப்படின்ற மாதிரி தளபதியோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவருக்கு மியூசிக்ல மிகப்பெரிய வருஷமா அமைஞ்சிருக்கு. 45ல அதிகமா கேட்கப்பட்ட பாடல்கள்ல இவர் தான் நம்பர் 1ல இருக்காரு. தங்கலான், அமரன், லக்கி பாஸ்கர், தென் இப்போ நீக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலக்கியிருக்காரு. ஸோ அனிருத் ஏரால இவரு இந்த மாதிரி நம்பர் 1 வந்தது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கான டேலண்ட் அவர்கிட்ட எப்பயுமே இருந்திருக்கு. வெயில், 1001, மயக்கம் என்ன, அசுரன், சூரரை போற்று, ஆடுகளம், ராஜா ராணி, தெரி, தலைவான்னு பயங்கரமான ஆல்பம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுவும் 1001, மயக்கம் என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. அண்ட் தளபதிக்குமே தெரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அண்ட் தலைவா சாங்குமே தளபதி ஃபேன்ஸுக்கான ஒரு அந்தமா இருக்கும். ஸோ ஒரு டேலண்டடான மியூசிக் டைரக்டர் இந்த வருஷம் சம்பவம் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம். ஆக்டிங்ல கொஞ்சம் சூஸியா நல்ல படங்களை மட்டும் சூஸ் பண்ணிட்டு மியூசிக் எல்லாம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே SK25, குட் பேட் அக்லி, கமல் அவர்களுடைய படம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிசிங்கான பெரிய ஹீரோக்களோட படங்கள் லைன் ஆஃபா வச்சிருக்காரு. ஸோ பழைய மாதிரி திரும்பவும் நிறைய ஹிட் ஆல்பம்ஸை கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.